இளையோருக்கு ஆதரவு கரம் நீட்டுவதில் எப்போதும் புதிய தலைமுறை முதல் ஆளாய் இருக்கும். அதற்கு உதாரணம்தான் தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோடு சிரமப்பட்டு வந்த குடும்பத்தின் சொந்த வீடு கனவு சாத்தியப்பட்டிருக்கும் இந்த ஒரு நிகழ்வு. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சொந்த வீடு வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கை புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக நிறைவேற்றப்பட்டது. மோகனூர் பேரூராட்சி காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் தங்கபாண்டியன், மங்கையர்கரசி தம்பதியரின் மகள் தீபா மற்றும் மகன் பரதன் ஆகியோர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தசைநார் சிதைவு நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் வாடகை வீட்டில் குடியிருந்து வந்த தங்கபாண்டியன் குடும்பம் பல்வேறு மருத்துவ செலவுகளால் தொடர்ந்து ஒரே வீட்டில் குடியிருக்க முடியாத சூழல் உருவானது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உமா, MP ராஜேஷ்குமார், MLA ராமலிங்கம் என பலர் நேரில் ஆய்வு செய்து தங்கபாண்டியன் குடும்பத்திற்கு உதவி செய்துள்ளனர். இந்நிலையில் தங்களின் குடும்ப சூழலை புரிந்து கொண்டு வீடு கட்டி தந்த அதிகாரிகளுக்கு தங்கபாண்டியன் குடும்பத்தினர் நன்றி தெரிவித்துள்ளனர். 13 வயசு முடிய நார்மலாக மற்ற பசங்க மாதிரி ஸ்கூலுக்கு போக எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருந்தாங்க. 13 வயசுக்கு மேலே அவங்களுக்குள்ள பல சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு. நடக்கையில் கீழே விழுகிறது, தடுமாறுறது, பேக் தூக்க முடியாதது, ஸ்கூலுக்கு போக முடியாதது, எந்த வேலையும் ஒழுங்காக அவங்களால செய்ய முடியலை. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் நம்ம MP சார், MLA, கலெக்டரம்மா இவங்கெல்லாம் எங்களுக்கு தெய்வம் மாதிரி எங்கள் வீட்டுக்கே 3 தடவை வந்து எங்களுடைய உண்மையான நிலவரம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு உடனே வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி வீடு கட்டி கொடுத்து வீடு ஓப்பன் பண்ணிட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. அவங்க 3 பேருக்கும், மற்ற EOங்களுக்கும், பஞ்சாயத்து ஆஃபீஸ் உள்ளவருக்கு, தாசில்தாருக்கு, மெயினாக அந்த வீடு எங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுத்த இன்ஜினியருக்கும் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம்.